எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் ப்ரோ, அதான் ப்ரோ மனசு கஷ்டமாக இருக்குது. ஃபீல் பண்ணாத நண்பா. எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் வாழ்க்கையை தோற்ற மாதிரி என்ன வாழ்க்கையில் தோற்ற மாதிரி இல்லை. எக்ஸாமில் பாஸ் ஆகி நிறைய பேர் வாழ்க்கையை தோற்றுருக்காங்க. எக்ஸாமில் ஃபெயில் ஆகி வாழ்க்கையில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. நண்பா நாங்கள் எல்லோரும் விபஸ் தான் போகிறோம், நீ வா. நாங்கள் எல்லோரும் ஏசு பாக்கெட்டு போகிறோம், நீ ஏசு பாக்கெட் வந்தோன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் நண்பா, வா. அட போங்க ப்ரோ, எல்லாரும் என்னை வேஸ்ட்ன்றாங்க, நீ எதுக்குமே லாக்கி இல்லைன்றாங்க ப்ரோ. ரொம்ப யோசிக்காதீங்க ப்ரோ. ஏசப்பா எல்லாரும் நம்ம உருவாக்குறது. நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதாவது ஏசப்பா உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்படியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நான் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் விபிஎஸ் போகிறோம் ப்ரோ. விபிஎஸ் கருப்பல் கூட உலகத்திற்குள் அனுப்பப்பட்டோர். ஆமாம் ப்ரோ, இந்த உலகத்தில் நம்ம வாழ்றது கூட ஒரு எக்ஸாம் மாரி தான். இந்த உலகத்தில் உண்மையாக உத்தமமாக வாழ்ந்தாலே போதும், பரலோகத்துக்கு போக வாய்ப்பு கிடைக்கும். ஓகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நிமிஷம் கூட வாங்க ப்ரோ. பரிசுத்தமாக வாழ்ந்த ஏசப்பா எல்லாரையும் அழைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் பரிசுத்தமாகவும் தேவபாணிக்காகவும், உதாரணத்துக்கு நம்ம பாஸ்டர் மாரி அழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை போ, மரியாதை மாதிரி பணியாளராக அனுப்பப்பட்டிருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு ஸ்நானாதிபதியாக அனுப்பப்பட்டிருக்காங்க. கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் ஸ்நானாதிபதியாக அனுப்பப்பட்டிருக்காங்க. உங்களை மாதிரி சோர்ந்து போனவர்களுக்கு எங்களை மாதிரி செயல் வீரர்களெல்லாம் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு திட்டங்களை வச்சுருப்பாங்க. காட் ஹஸ் எ பிளான் ஃபார் யூ. சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஏசப்பா எனக்கு என்ன தான் அனுப்புகிறாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ப்ரோ. ப்ரோ இன்றைக்கி வந்து விபிஎஸ் முடிஞ்சிச்சு ப்ரோ. அடுத்த வாரம் சண்டே கிளாஸ் வாங்க ப்ரோ, எங்கள் கூட வாங்க ப்ரோ, ஜாலியாக இருக்கும். ஓகே ப்ரோ. பவரா ஸ்ட்ராங்காக மாறிட்டேன், எனக்கு சிறகடிக்கும் ஃபீலிங் வந்தது.